விறகடுப்பு பயன்படுத்துறதால ஏதோ ஒரு நன்மை இருக்கு. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் விறகடுப்புல சோறாக்கியிருக்காங்க. நாளாக நாளாக காலமும் மாறி போச்சு, இந்த விறகடுப்பும் காணாம போச்சு. ரொம்ப சுலபமான முறையில விறகடுப்பை எப்படி பயன்படுத்தலான்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் விறகடுப்பு. எப்பவுமே நம்மளுக்கு தெரிஞ்ச விறகடுப்புனா இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது நம்ம அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல. பொதுவாக இந்த பண்டிகை காலங்களில் இந்த மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உட்காந்து எரிக்கவே முடியாது. இப்போ அனல் வந்து ரொம்ப அடிக்குது. என்னால் கிட்டவே நிற்க முடியல, அந்தளவுக்கு அனல் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா நெருப்பு ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது, ரொம்ப ரொம்ப விறகு தேவைப்படுது. அதனால் இதுக்கு மாற்றாக நம்ம ஒன்று யோசிச்சிருக்கோம். அது என்னன்னு தானே கேட்குறீங்க? அபி தேக்கோ. அந்த ராக்கெட் ஸ்டவ் பற்றி இப்போ நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அடுப்புல இருந்து இந்த அடுப்புக்கு எப்படி மாறுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த அடுப்பில் எங்களுக்கு தேவைப்பட்டதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்பி தேவைப்பட்டுச்சு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த விறகெல்லாம் அடுக்கிறதுக்கு. அதை நாங்கள் குப்பையில் கிடந்த கம்பியெல்லாம் எடுத்து வந்து நாங்களே அதை ஒரு வலை மாதிரி பின்னி அதை பயன்படுத்தினோம். அடுத்தது எங்களுக்கு கொஞ்சம் செங்கல் தேவைப்பட்டது. அது எங்கள் பக்கத்துலேயே வீடெல்லாம் இடித்து போட்டிருந்தாங்க. அந்த செங்கலை நாங்கள் பொறுக்கிட்டு வந்து அதை பயன்படுத்திக்கிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண் தேவைப்பட்டது. அந்த மண்ணையும் நாங்கள் பக்கத்துலேருந்தே எடுத்துக்கிட்டோம். அடுப்பு கட்டிக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் இந்த கேப்பெல்லாம் அடைக்கிறதுக்காக சாணமும் மண்ணும் தேவைப்பட்டது. மண் எடுத்துக்கிட்டோம். இப்போ சாணம் கலக்கிறதுக்காக பக்கத்து மாட்டுக்கிட்டத்துலேருந்து அதை அள்ளிட்டு வர்றோம். சாணத்தில் இருக்கிற இந்த மாதிரி புல்லெல்லாம் எடுத்துடணும், ஏன்னா பூசுறதுக்கு இடைஞ்சலாக இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்த சாணத்தை தண்ணியில் கரைச்சிக்கிட்டோம். கரைச்சிட்டு அப்புறம் அந்த மண்ணில் ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். இந்த மாதிரி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும். ஒரு நல்ல பதம் வர்ற வரைக்கும் இதை நல்லா பிசையணும். அவ்வளோதாங்க, இடத்த தேர்வு செஞ்சிடறோம். அடுத்தது வேலையை ஆரம்பிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் பாத்திரம் வைக்கிறதுக்கும் இதோட ஹீட்டு வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கும், அதாவது காற்றுல போகாமல் இருக்கிறதுக்கும் நாங்கள் ஒரு செட்டப் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து இது வரைக்கும் கட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து ஜாமானை வைக்கிறதுக்காக ஒரு சப்போர்ட் மாதிரி அது தேவை. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய அந்த தொட்டாங்குச்சி எடுத்து இதுக்குள்ளே மண்ணை ஃபில் பண்ணிக்கிறோம். மேலே வச்சு
வைக்கிறப்ப உங்களுக்கு மேலே அப்படியே இதாக எக்ஸ்போஸ் ஆகிறதுனால உங்களுக்கு நெருப்பறனால இதெல்லாம் கருகி போக வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோன்னா தொட்டாங்குச்சி மேலே கொஞ்சம் மண் ஒரு சென்டிமீட்டருக்கு கம்மியாக மண் ஒரு லேயர் வச்சு ஊற்றிடுவோம். இப்போ இந்த அடுப்பு ரெடி ஆகிருச்சு. இப்போ இதுலேருந்து ஹீட் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம மண், சாணம் இதெல்லாம் வச்சு இந்த அடுப்பை நல்லா சீல் பண்ணியிருக்கோம். இந்த அடுப்பை யூஸ் பண்ணுறதால பாத்திரம் கறி பிடிக்காது, புகை வராது, இந்த மாதிரி நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம இன்றைக்கி டெஸ்ட் பண்ண போகிறோம். இதுதான் விறகு வைக்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்க இடம். இப்போது நம்ம இந்த அடுப்பில் விறகு வைக்கிறோம். வச்சு அடுப்பை நம்ம பற்ற வைப்போம். அடுப்பில் நெருப்பை பற்ற வச்சாச்சு. அடுப்பு இப்போ புகைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த அடுப்பில் புகையே வராதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லைட்டாக புகை வந்தது. அப்புறம் பற்ற வைக்க கொஞ்சம் லேட் ஆனாலும் நெருப்பு பிடிச்சதுக்கப்புறம் அடுப்பு நல்லா பிரகாசமாக இருந்துது. ஒரு சிலர் இந்த அடுப்பை யூஸ் பண்ணுறதால நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரத்தில் கறி பிடிக்காதுன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அதுக்கான டெஸ்டிங் தான் இது. பாத்திரம் நல்லாவே கறி பிடிச்சிருந்தது. அதனால பாத்திரம் கறி பிடிக்காதுன்னு சொல்றது எல்லாம் உண்மை கிடையாது. பாத்திரம் கறி பிடிக்குது. இதோட யூசேஜ் டெஸ்ட் பண்றதுக்காக நாங்க ஒரு ஆம்லெட் ட்ரை பண்ணலான்னு ஆரம்பிச்சோம். அடுப்பு நல்ல எஃபிஷியண்டா இருந்ததால தோசைகள் சீக்கிரமாவே சூடாயிருச்சு. ஆம்லெட் ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். இது ஆம்லெட்டா அப்படின்னு கேட்காதீங்க, அவங்களுக்கு இவ்வளோதான் தெரியும். இருக்கிறத பகிர்ந்து உண்ணணும் அப்படிங்கிற பழக்கத்தை நாங்கள் இன்னும் மறக்காததால ஒரே ஆம்லெட் சுட்டு 5 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த ராக்கெட் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு எரிச்சு முடிச்சாச்சு. இதில் இந்த சாம்பல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மேல் லேயரில் நம்ம வச்சு அடிச்சிருக்கோம். இங்கே தான் நம்மளுக்கு சாம்பல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த சாம்பலை எடுக்க ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உள்ளே கொஞ்சம் விறகு நிறைய இருக்குது. பார்த்திங்கன்னா பாதி இது கீழே அப்படியே விழுந்துருது. ஸோ ஈஸியாக நம்ம கீழேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதாங்க பாதி எரிஞ்ச சாம்பல். மீதி இன்னும் கொஞ்சம் விறகா இருக்கனால மேலாலே இருக்குது அப்படியே. நீங்களும் இந்த மாதிரி கஷ்டப்படாம சுலபமான முறையில் விறகடுப்பு பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? உடனே ராக்கெட் ஸ்டவ்வுக்கு மாறுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல தகவலோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.